அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேச்சாற்றல் என்பது ஒரு மனிதன் தன் எண்ணங்களை மற்றொருவரின் உள்ளத்தினுள் தெளிவோடும் தாக்கத்தோடும் அதே சமயம் நம்பிக்கையுடனும் கொன்று சேர்க்கக்கூடிய கலை. வார்த்தைகள் பலரிடம் இருக்கும், ஆனால் அதற்கு உயிர் கொடுப்பதுதான் பேச்சாற்றல். இது நாவிலிருந்து பிறப்பதல்ல, நெஞ்சிலிருந்து வெடிப்பது. அந்த வெடிப்பை தாங்க முடியாத சில மனங்கள் தான் இவன் பேச்சாளன் என்று முடிவு செய்கிறது. இந்த பேச்சாற்றல் என்பது ஒரு அமானிதம். ஒரு வார்த்தை வழிகாட்டியாகவும் மாறலாம், அதே வார்த்தை வழிதவறவும் செய்யலாம். குர்ஆன் அதனால் தான் எச்சரிக்கும், மா யன்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். மனிதன் பேசும் ஒவ்வொரு சொல்லுக்கும் கண்காணிப்பு உண்டு என்று. அல்லாஹ் இந்த மனிதனுக்கு செய்த நியமத்துக்களில் ஆகப்பெரிய நியமத் இந்த பேச்சாற்றல். அல்லாஹ் கூட சொல்லுவான் அல்லவா, அல்லமஹுல் பயான், நாம் அவர்களுக்கு பேச்சாற்றலை கற்றுக் கொடுத்தோம். நுபுவத்திற்கு முதல் தகுதியாக மிகச்சிறந்த பேச்சாற்றல் உடையவர்களைத்தான் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். ஏன்? பேச்சாற்றல் ஒருவருக்கு நுபுவத்தை தேடி தந்திருக்கிறது. இதுவும் குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக ஆனதற்கு குர்ஆன் சொல்லக்கூடிய சான்றிதழ். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், அவர் என்னை விட மிக தெளிவாக பேசக்கூடியவர். இந்த இடத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக ஆனதற்கு காரணம் பேச்சாற்றல் தான். அன்பானவர்களை, எழுத்து கொடுக்கின்ற அழுத்தத்தை விட ஒரு பேச்சு கேட்பவனின் காதின் வழியாக புகுந்து கல்விலே அமரும். இதுதான் யதார்த்தமான உண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னமினல் பயானில சிஹ்ரா, நிச்சயமாக பேச்சில் வசீகரம் இருக்கிறது. பேரறிஞர் அண்ணா நமக்கெல்லாம் தெரியும் எப்படிப்பட்ட பேச்சாளர். இந்திய வரைபடத்தில் தேடி பார்க்க முடியாத ஒரு கிராமத்தில் பிறந்தவர் இன்றைக்கு தமிழகத்தினுடைய 50 ஆண்டு கால தலைப்புச் செய்தியாக வாழ்ந்திருக்கிறார் என்றால், கரகரத்த குரலில் ஒற்றை வார்த்தையில் என் உடன்பிறப்பே என்று சொன்னவுடன் சுவிட்சு போட்ட மாதிரி கீழே இருந்து எந்திரிச்சானா இல்லையா? அது அந்த பேச்சுக்கு உண்டான வசீகரம் இல்லையா? பேச்சு என்பது கற்றவனையும் கல்லாதவனையும் ஈர்க்கும். பேச்சு என்பது கோழையை வீரனாக்கும், நயவஞ்சகனை நல்லவனாக்கும். ஏன், தேச துரோகியை கூட தேசபக்தனாக மாற்றக்கூடிய சக்தி இந்த பேச்சாற்றலுக்கு இருக்கிறது. பெருமானாரின் அரஃபா பேருரைக்கு நிகர் ஏதேனும் உரை இருக்கிறதா? கடைசியில அந்த உரையை எப்படி முடிச்சாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,24,000 சஹாபாக்கள் நின்று கொண்டிருந்தார்கள். சொன்னார்கள், நீயும் பல்லிக ஷாஹிது அலல் ஹாயிபி, வந்தவர்கள் வராதவர்களிடத்தில் போய் சொல்லிவிடுங்கள். அந்த ஒற்றை வார்த்தை ஏற்படுத்திய தாக்கம் என்ன தெரியுமா? ஜன்னத்துல் பக்கியில் 12,000 சஹாபாக்களினுடைய கபர் தான் இருக்கிறது. மீதம் 1,12,000 பேரும் அவர்களுடைய குதிரை எந்த திசையில் நின்றதோ, அவர்கள் எந்த திசையில் நின்றார்களோ அங்கு நோக்கி புறப்பட்டார்கள். அதன் விளைவு என்ன தெரியுமா? சஹாபாக்கள் இன்று நம் வரையிலும் இஸ்லாம் வந்து சேர்வதற்கு காரணம் சஹாபாக்கள். அவர்களை தூண்டியது நபிகளாரின் அந்த ஒற்றை வார்த்தை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இஸ்லாம் நமக்கு வாள் கொடுக்கவில்லை, மாறாக வார்த்தையை கொடுத்திருக்கிறது. அரபியிலே கலாம் என்றால் பேசுதல் என்று சொல்லுவார்கள். கலாமுக்கு அசல் அர்த்தம் என்ன தெரியுமா? காயத்தை ஏற்படுத்துதல், தாக்கத்தை ஏற்படுத்துதல். பேச்சாற்றல் என்பது நாக்கின் வேகம் அல்ல, நியாயத்தின் வேகம். அது வார்த்தையின் அலங்காரம் அல்ல, வாழ்க்கையின் வழிகாட்டல். ரோமாபுரியினரை எதிர்த்து நின்ற முஅத்தா போர் நமக்கெல்லாம் தெரியும். முஸ்லிம்கள் 3000 பேர், காபிர்கள் 2,00,000 பேர். ரசூலுல்லாஹ் இல்ல அந்த போர்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் கொஞ்சம் பின்வாங்கினார்கள். முதலில் பெருமானாரின் அரசவை கவிஞராக கருதப்பட்ட அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்து நின்று பேசினார்கள். 2 வார்த்தை தான் பேசினார்கள். 2,00,000 பேரை எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியத்தை அப்துல்லா பின் ரவாஹாவினுடைய 2 வார்த்தை தந்ததென்றால் என்பதை நாம் அங்கு பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு சமுதாயத்தையும் தட்டி எழுப்பினார்கள். அவர்களுடைய பேச்சில் சத்தமில்லை, சத்தியம் இருந்தது. நமக்கும் எந்த சூழ்நிலையிலும் சத்தியத்தை பேசக்கூடிய ஆற்றலையும் சாந்த நபி வழியில் நடக்கக்கூடிய வாய்ப்பையும் வல்லோன் அல்லாஹ் வழங்கிடுவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.